4 3 7 நாயை பிடிச்சி ஓலு. ஓத்த நாய் உனக்கு, ஓம்புச்சி எனக்கு. ஹலோ கைஸ், என்னடா நடக்குது சோஷியல் மீடியாவில்? 5 மாதமாக நான் இங்கே யூடியூப்பில் ஒரு வீடியோ போடாமல் திருப்பி போயிட்டு வந்து பார்த்தா இவன் ஃபேமஸ் ஆகிருக்கான்னு சொல்கிறாங்க, அவன் ஃபேமஸ் ஆகிருக்கான்னு சொல்கிறாங்க. எல்லாமே பிடிச்ச ஒவ்வொருத்தண்ட வீடியோவை பிடிச்சி உங்கள் டைம்லைனில் ஷேர் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் நொட்டுறீங்க. எனக்கு புரிய மாட்டேங்குதா? அடே, யாரெல்லாம் ட்ரெண்ட் பண்ணணும், யாருக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும், உங்களுக்கெல்லாம் ஒரு விவசாய இல்லையாடா? எனிவேஸ், நான் வந்து மெயின் டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னால் நான் என் கதையை நான் சொல்லிடுறேன். இப்படி தான்டா, அதாவது 2-3 வீக்ஸ்க்கு முன்னால் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில். சரியா? செலான் பேங்க் அதில் இவங்க வந்து பேங்க் நடத்துகிறாங்கன்னா என்ன நடத்துகிறாங்கன்னு சொல்லி தெரியலை. 4-5 இது 3வது வாட்டி இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. நான் வந்து போயிட்டு காசு எடுக்கக்குள்ளே ஒரு 500 ரூபா நோட் கிழிஞ்சிருந்துச்சி. அதை வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் நான் போஸ்ட்டாக போட்டேன். இந்த மாதிரி இந்த செலான் பேங்க் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணுற வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று நான் நல்லது தானே சொல்லி போட்டேன். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து லைக் பண்ணிட்டான். சரியா? நான் பார்த்துட்டேன் நோட்டிஃபிகேஷன். எண்ட் ஆஃப் த டே வந்து நான் அந்த லைக்ஸு கமெண்ட்ஸு எல்லாத்தையும் நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தா இவரோட லைக்கை வந்து காணோம். என்னன்னு பார்த்தா சொன்னால், இவர் நான் தான் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சு டிஸ்லைக் பண்ணிட்டாராம் என்னோட போஸ்ட்டை. இந்த மாதிரி 2-3 தற்கூரி நாய்க்கு பண்ணியிருக்கு. பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க அந்த வீடியோ பார்த்தான்னு சொன்னால் விளங்கும் என்னன்னு சொல்லி. ஏன்டா நல்லது தரடா நான் வந்து செஞ்சு போடுறேன். அதாவது 2022 தான் என்னோட பீக் இயர். அப்போ தான் அந்த வீடியோஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நான் அந்த சேனலை வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நான் வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் கண்டென்ட்ஸ் கொடுக்குறது. சரியா? அப்புறம் இப்படி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு சொன்னால், அந்த ஆர்ப்பாட்டம் டைமில், எக்கனாமிக் க்ரைசிஸ் டைமில் இந்த லாமனோபோலி கேஸ் போலிலாம் நின்றுச்சுல, அப்போ அந்த லாமனோபோலியை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டான கொடுத்தேன். இப்படி தான் ஒரு விஷயம் நடக்குது, பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த லாமனோபோலி அந்த தம்ப்நெயில்ல ஒரு பரிதா போட்ட லேடி, அவங்கள வந்து இப்படி ஒரு ரெட் கலரில் இந்த ஹைலைட் பண்ணி இப்படி போட்டிருந்தேன். அதுக்கடையில் எங்கள் வீட்டில் அவனை பார்த்துட்டு வந்து சொல்லிவிட்டான்டா, ஓத்த கூதியை வந்து சொல்லிவிட்டான். அந்த மாதிரி, இந்தா பாருங்க, ஒரு முஸ்லீம் லேடியை வந்து உங்கள் மகன் ஏசி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டான் அம்மாட்ட. அட தற்கூரி கூதியானே, நீ ஃபஸ்ட்டு வீடியோ போய்ட்டு பாரு, அப்போ தானே உனக்கு தெரியும் நான் என்னத்தை பண்ணி வச்சுருக்கேன், என்னத்தை பற்றி பேசியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. அதை விட்டுட்டு வந்து இங்கே அம்மா கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் எப்படிரா? முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லி தான் நீ வந்து பார்க்குறதில்ல, நான் என்ன பேசியிருக்கேன் என்ன போட்டிருக்கேன்னு பார்க்குறதில்ல. இப்போ வந்து நான் இப்போ அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் லேடியை ஹைலைட் பண்ணி காட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்படி சொல்கிறான். அப்போ நான் கோட்டாபே வந்து நான் தம்ப்நெயில்ல வச்சுருந்தேன் சொன்னால் அவன் என்ன சுட்டு கொன்னுட்டேன்னு சொல்லி அர்த்தமாடா? அறிவு கட்ட கூதியானுங்களா? ஐயோ! எனிவேஸ்ப்பா, சொந்தக்காரங்க கதையெல்லாம் நான் கலைக்க விரும்பலை. 3/4 பேர் இப்படி தான் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி, எல்லா ஃபேமிலிலையும் சொல்ல போனால் இப்படி தான் இருக்காங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்குறதுல, ஆனால் குறை சொல்கிறதுக்கு மட்டும் 6-8 வகையில் நொட்டா வந்துடுவாங்க. என்னடா உண்மைக்குமே யாரெல்லாம் ஃபேமஸ் ஆக்கணும்னு ஒரு விவஸ்தை கொண்டு அவங்களுக்கெல்லாம். நான் அப்போல்லாம் என்ன சரி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னால் என்னை வந்து கமெண்ட்டில் கழிஞ்சி ஊற்றுவீங்க. நான் சாப்பாட்டில் இப்படி தான், சாப்பாட்டில் வந்து இப்போ ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன், அந்த கொத்துவில் வந்து முடி விழுந்து கிடக்கு, அந்த முடியை எடுத்து இப்படி நான் சொல்கிறேன், இனிமேல் இப்படி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி. அதுக்கு சில பேர் வந்துட்டாங்க நொட்டுறதுக்கு. முடித்தனையாக விழுந்து கிடக்கு, அதுக்கு இதுக்கிட்ட அவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுற, தூக்கி போட்டு சாப்பிடியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தூக்கி போட்டு சொல்கிறாங்க. அப்போ எப்படிரா, ஒரு பெருச்சாளி கூட செத்து கிடத்தா கூட நான் தூக்கி போட்டு தின்னணும். உங்களை மாதிரியெல்லாம் குண்டி கலவாத அதனால தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி சாப்பாட்டுலலாம் இந்த மாதிரி முடி கிடஞ்சின்னு சொன்னால் தூக்கி போட்டு சாப்பிடாட்டோம். நீ சாப்பிட்றா, நீ சாப்பிடு, எச்சியை நீ துப்பி நீ அதில் பிணைஞ்சி நீ சாப்பிட்ருங்கிறேன். நான் வாயில் வந்துடும்டா. நான் எத்தனை யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அது ஒன்றுக்கும் நீங்கள் சப்போர்ட்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. கழிஞ்சு வந்து ஊற்ற வேண்டியது. இப்போ நான் கழிஞ்சு ஊற்றுறேன்டா. நான் எல்லாத்தையும் கழிஞ்சு ஊற்றுறேன். என்னைய கழிஞ்சு ஊற்றுனாங்கல்ல, அவங்களும் நான் கழிஞ்சு ஊற்றுறேன். சரியா? உங்களுக்குன்னு சொல்லி உங்களுக்கு பட்டுச்சுன்னா அப்போ எனக்கு ஏதோ நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த கொஞ்சம் பேர் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ இந்த மெயின் கண்டென்ட் எதுன்னு சொன்னால், ரியல் டேலண்ட்டை விட கிரிஞ்சுக்கு தான் இப்போ அட்டென்ஷன்,
இந்த மாதிரி மோட்டிவேஷன், அப்ரிசியேஷன் இதெல்லாம் கிடைக்குது கிரிஞ்சுக்கு. ரியல் டேலண்ட்டை விட கிரிஞ்சுக்கு தான் இப்போ கிடைக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தன் வந்து தோணுச்சான் ஜனவரி தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஜீவன், இந்த மாதிரி ஒரு வினோத ஜந்து ஒன்று இப்படி உயிர் வாழுதுன்னு சொல்லி எனக்கு அப்போ தான் தெரியும். பேரப்பாரு, ரசிகர்களின் ரசிகனா. என்ன பேரா, என்னத்தை யோசிச்சிருப்பான் முதல்ல. அவன் பேர் என்ன, செல்லூர் ராஜா. பேர் செல்லூர் ராஜ். அந்த உக்காலவழி என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? இல்லை அப்படின்னா இவன் வீடியோவை வந்து பார்க்குற வேண்ட வீட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டுமா போல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஜன்னலை வந்து இப்படி திறந்து விட்டு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டுமா போல இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க. அதனால தான் ரசிகர்களின் ரசிகனா. பேரை பாரு, அதுலேயே ஒரு டபுள் மீனிங் மாதிரி தான் தெரியுது எனக்கே. நான் கூட நினச்சிட்டேன் என்னமோ மிஸ்டர் பீஸ்ட்டு, மதன் கௌரி, இல்லைன்னா நம்ம சிம்பிளி சாரை தான் நான் ரேஞ்சுக்கு என்னமோ பண்ணியிருக்கான் போல பாயப்புல. போயிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்து பார்க்குறேன், இவன் கம்போஸ் பண்ணாத பாட்டுக்கு இவன் உட்காந்து லிப்சிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் எப்படி ஓப்பன் ஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த உள்ளுக்கெல்லாம் விளங்குற மாதிரி ஒரு வாயை அப்படி செக்ஸியாக கடிச்சிக்குவார். அது ஒரு மாதிரி டாக்ஸிக், சொன்னால் ஒரு மாதிரி டாக்ஸிக். கிட்டத்தில் கூட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு காலேஜ் செரமனி போல், ஏதோ ஒரு கிராஜுவேஷன்னா எனக்கு சரியாக தெரியல. அந்த காலேஜோட டிரெக்டர் எவ்வளோ பெரிய ஒரு கேனக்கூதி, எவ்வளோ ஒரு அறிவு கிட்ட. ஏன்டா நீ ஒரு மதன் கௌரி இல்லைன்னு சொன்னால் ஒரு அப்துல் கலாம் ரேஞ்சில் இவனை சரி கூப்பிட்டு வச்சு அவனை உட்காந்து ஃபோட்டோ எடுன்னு சொன்னால் ஓகேடா. இவனை எதுக்குடா கூப்பிட்டு வச்சு அங்கே இது பண்ணுற? இவன் அப்படி என்ன பிடிங்கிட்டான்னு நான் கேட்குறேன். இவன் என்ன பிடிங்கிட்டான்? ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் அவுது போட்டு இப்படி ஆடுறான்னு சொன்னால் அவன் பெரிய இவனாடா. ஏன்டா இந்த மாதிரி ஆக்கெல்லாம் ஃபேமஸ் ஆகுறீங்க? ஸோ அந்த வீடியோவை பார்த்தான்னு சொன்னால் அந்த வீடியோலலாம் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் எப்படியும் ஒரு 16 to 20 years ஆஃப் ஏஜில் தான் இருப்பான். என்னை பார்க்குறதுக்கு இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து இம்மெச்சோர்டாக இருக்காங்க, லைஃப்பில் என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க வந்து டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் மோஸ்ட்லி இந்த டீனேஜ் கேர்ள்ஸை நான் சொல்கிறேன். மெச்சூர்டாக இருக்க கேர்ள்ஸும் இருக்கான். அதான் மோஸ்ட்லி இந்த டீனேஜர்ஸை எடுக்க போக சொன்னால் இந்த 3 திங்ஸ்க்கு வந்து இவங்க டக்குன்னு இதாகிடுவாங்க. ஸோ இவர் வந்து அந்த கொஞ்சம் செட் ஆஃப் கேர்ள்ஸ் மைண்டை தான் அவர் வந்து எப்படி சரி பண்ணி கவர்ச்சி அடைஞ்சிடுறாரு. எப்படி சரி பண்ணி மைண்டுக்கு பூந்துறாரு. ஸோ இவர வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு எஃபெக்ட்னு சொன்னால், நம்மலாம் இப்போ இந்த போனை பார்க்கக்குள்ள ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும் தானே, அந்த மாதிரி எஃபெக்ட் தான் இப்போ இவரோட வீடியோஸை பார்க்குறவங்களுக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக். ஏன்னா இப்போ போன் பார்க்கக்குள்ள நமக்குலாம் தெரியாது ஆக்சுவலி. அது வந்து அளவுக்கு மீறி பார்த்தாச்சுன்னு சொன்னால் இட்ஸ் சம்திங் ரியலி பேட். அப்படி தானே, இட்ஸ் சம்திங் ரியலி பேட். அதே மாதிரி தான் இவரோட வீடியோஸை பார்க்குறவங்களுக்கும் அந்த ஒரு எஃபெக்ட் தான். ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஒன்றும் இல்லை. இவர் பாட்டுக்கு வந்து கம்போஸ் பண்ணாத பாட்டுக்கு உட்காந்து லிப்சிங் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு மூமெண்ட் சின்ன மூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கும் உட்காந்து 5 மில்லியன் வியூஸ் கூட போயிருக்கு வீடியோஸ்க்கெல்லாம். அப்படி என்னத்த இந்த ஒத்த கொதியாக செஞ்சு கிழிச்சிட்டாலும் எனக்கு தெரியல. அதுவும் நான் ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு பார்த்துருந்தேன். அதாவது நடக்காத சில சினாரியோஸை வந்து இவராகவே இமேஜின் பண்ணி அங்கே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த எம்டி ஹேண்டு அந்த பிரதரை கூட என்னமோ பேசி போட்டிருந்தான். ஸோ அதெல்லாம் எதுக்கு உண்மைக்கும் தேவை. உண்மைக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை போயிட்டு நீ இன்டர்வியூவில் சொல்கிறியா, அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுவிட்டு நடக்காத ஒரு விஷயத்த வந்து இமேஜின் பண்ணிட்டு வந்து இவர் வந்து சொல்கிறாராம் நல்ல பேரை வந்து நொட்டுறதுக்கு. ஏன்டா உண்மைக்கும் ஒன்று சரி அனுப்பணும்டா வெளியில். உங்களை மாதிரி ஆக்களை பார்த்து தாண்டா இப்போ வரப்போகிற யங்ஸ்டர்ஸ்லாம் கெட்டு குட்டி ஜோராக போகிறாங்க. ஏன்னா அவங்களாம் நினச்சிக்கிறதா இப்படி தான் பண்ணால் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி கும்மால் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கடா. இது சம் கைண்ட் ஆஃப் டாக்ஸிக் ஷீட். இதை வந்து ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி தெரியல. இந்த மாதிரி ஆக்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க. கேட்டான்னு சொன்னால் அவருக்கு நல்ல மனசு. கிட்டத்தில் கூட வந்துச்சு, உடனே பார்த்து ஏதோ ஒரு கேர்ளை பார்த்து ஆன்லைனில் வந்து ஹேண்ட் ஜாப் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வந்திருக்கு. என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல, கன்ஃபார்மாக சொல்லதில்லை. இப்படி ஒன்று வந்திருக்கு ரூமர்ஸ். அது உண்மையாக போயான்னு கடவுளுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்து சொன்னால் அந்த 2 பேர் ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க ஒரு கப்பல். இந்த அப்படியா ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீ என்ன பெரிய உள்வரின்னு நினைப்போ, பெரிய எக்ஸ்மேன் உள்வரின்னு நினைப்போ. ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீ எதுக்கு? இது வந்து எதை குறிக்குது அதை சொல்லுங்கடா பார்ப்போம். இதை வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி இந்த ஒரு சின்னத்தை கொடுங்க நீங்கள். ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீயா அடே, நீங்களாம் டான்ஸ் ஆடுற பேரில் என்ன தடாமல் சூத்தடிச்சுக்கிட்டீங்க, என்னத்தை பண்ணிக்கிட்டீங்க முதல்ல வந்து. சாரிப்பா, வாயெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசி விட்ருவேன். எங்கள் வீட்டில் அம்மா தான் இருக்காங்க,
அவங்களுக்கும் தெரியும் நான் ஊற்ற பேச்செல்லாம் பேசுவேன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த வீடியோஸை சின்ன பிள்ளைங்க யாராச்சும் சரி பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபோனை வந்து அப்படியே டேபிள் வச்சுட்டு கிளம்பி போயிருங்கப்பா. ஓகேயா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர் ரேட்டடாக தான் நான் கொஞ்சம் பேசுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் தான் உங்கள் புள்ள கெட்டு போச்சு, என்னால் தான் உங்கள் புள்ள வந்து லைக் கெட்ட வார்த்தைலாம் பேசுது அப்படின்னு வந்து நீங்கள் எங்கள் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட நம்பர் எடுத்து நான் உங்களுக்கு வந்து திட்டுவேன். சரி தானே? அப்புறம் இங்கே விழுவுற திட்டெல்லாம் உங்களுக்கும் சேர்த்து விடும். பரவாயில்லையா? அப்புறம் பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்லின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க? டான்ஸுங்கிற பேரில் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே? இந்த மூமெண்ட்டெல்லாம் நான் வந்து இந்த ஸ்கூல் ட்ரில் டிஸ்பிளே வந்து நான் பார்த்துருக்கேன். அதில் கூட பெட்டராக பண்ணுவாங்க. இப்படிங்கிறாங்க வினோதனி வினோ என்னடா அதெல்லாம்? ஏன் என்னது சூத்துல சரி புண்ணா போயிட்டு நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட சரி ஒரு டான்ஸை கற்றுட்டு வந்து அப்புறம் பண்ணுறது. டான்ஸுங்கிற பேரில் இப்படிலாம் பண்ணாங்கடா தயவு செஞ்சு. ஒரு பெரிய நல்ல கோரியோகிராஃபர்ஸு கலா மாஸ்டர், பிரபுதேவா, லாரன்ஸு அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னால் தூக்கு மாடி செத்து போயிடுவாங்கடா உங்களால். டான்ஸுங்கிற பேரில் இந்த வயசு தான் ஆச்சே செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்கள் தாலியெல்லாம் அறக்குற? இதை கேட்போமா கேட்க மாட்டோம்? ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டு பேசாமல் படுத்து கிடக்க வேண்டியதான்டா வீட்டில். பிள்ளைங்க இருந்துச்சு சொன்னால் அதுங்களுக்கு என்ன சரி நல்லா யூஸ்ஃபுல்லாக 4-5 விஷயத்த சொல்லிக் கொடுங்கடா. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்னத்த சரி வாங்கி போடுங்கடா. அதை விட்டுவிட்டு வந்து ஏன்டா இப்படி ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்லின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரே பாட்டை படிச்சுக்கிட்டு டான்ஸே வரலடா உங்களுக்கெல்லாம். டான்ஸே 2 பேருக்கும் ஒழுங்காக வரல. பேசாமல் இருக்கலாம் தானடா. வயசு போகிற காலத்தில் அதெல்லாம் தேவையா அதெல்லாம்? எனவே இவங்களை பற்றி நான் பேச போய் சொன்னால் ரொம்ப தாண்டி போயிடும். ஸோ கொஞ்சம் கண்டென்ட்டாக சின்னதாக வச்சுருக்கோம். இப்போயே போயிடுச்சு ஆல்ரெடி 12 நிமிஷம். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இவங்க எந்த கேப்பில் ஃபேமஸ் ஆனாங்கன்னு எனக்கும் தெரில. இவங்க ஃபேமஸாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் இவங்ககிட்ட ரீல்ஸ் எல்லாம் ஸ்வைப் பண்ண சொன்னால் இவங்ககிட்ட ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ப்ரொமோஷன் பண்ணுறாங்களாம் அந்த கடைகளுக்கு, இந்த ஹோட்டல்ஸுக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் ஷோஸ்க்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து லேடி நயன்தாராவாம். ஆனால் உண்மைக்குமே என்ன தெரியுமா? இவங்க வந்து ஜஸ்ட் அ wannabe version ஆஃப் அமலா சாஜி. தட்ஸ் த லெஜிட் ட்ரூத். அடுத்தவர் பார்த்தா சொன்னால் அந்த குதிரை வாயன், அப்பா டேய் நீ என்னடா பெரிய இளைய தளபதி விஜய் என்ன நினப்பாடா? நீ என்ன இப்படி பண்ணுறத பார்த்து சொன்னால் அவரோட மரியாதைக்கு என்ன ஆகுறது? குதிரை வாயன் இப்படிதான்டா. அதாவது உங்கள் வீடியோவை பார்த்து மோட்டிவேட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் உன்னைய மாதிரி ஒரு கேனையனுங்க தான். This is some sort of a weak, dead, lame ass cringy shit. My God, why? நான் புரிய மாட்டேங்குதப்பா இதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறோங்கிற பேரில் இப்படி உட்காந்து வந்து ஆட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. எங்கே பார்த்தாலும் இவங்க மூஞ்சி தான் வருது. ரீல்ஸை ஸ்வைப் பண்ணாலும் இவங்க மூஞ்சி தான் வருது. ஃபேஸ்புக்கு போனாலும் இவங்க மூஞ்சி தான் வருது. அதாவது இவங்க வந்து வடக்கன்ஸ் போல் இருக்குது. வடக்கன் எல்லா வடக்கன்ஸும் ஒரு மாதிரின்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் செட் ஆஃப் வடக்கன்ஸ் இருக்காங்க பாரு. அவங்க பண்ணாத இது இல்லைப்பா. இதெல்லாம் உண்மைக்கும் நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணணுன்னு தெரியாமல் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவங்களெல்லாம் எதுக்கு நீங்கள் பெரிய ஆளாக்கி விட்றீங்க? எதுக்கு? அவள் மூஞ்சப்பாரு. அவட்டு மூஞ்சில் இருக்க மேக்கப்பை கழுவி வச்சோன்னா அவள் பார்க்குறதுக்கு ஒரு பையன் மாதிரியே இருப்பாள். இவளை உட்காந்து லேடி நயன்தாரா அதாவது லேடி நயன்தாரா மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இவன் பார்க்குறதுக்கு விஜய் மாதிரியா இருக்கான், அது பார்க்குறதுக்கு விஜய் மாதிரியா இருக்கான். ஏதோ அந்த பழைய அந்த என்னது அந்த சாம் ஆண்டர்சனுக்கு வந்து சாம் ஆண்டர்சன் மூஞ்சில் பாபா அள்ளி கூப்பிட்டு வந்து ஆட சொன்னா எப்படி இருப்பான், அந்த மாதிரி இவன் இருக்கான். இவன் வந்து விஜய் மாதிரி இருக்கான். உங்களுக்கு பாருங்கடா, கண்ணை திறந்து பாருங்கடா. ஏன்டா அப்படி பாருங்க? உன் கண்ணெல்லாம் இங்கே இருக்கா இல்லை பின்னுக்கு? கண்ணை திறந்து பாருங்கடா. எவனுக்கெல்லாம் அப்ரிஷியேஷன் கொடுக்கணும், எவனுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும், எவனுக்கெல்லாம் கழிஞ்சு ஊற்றணும், இப்படியெல்லாம் ஒரு விவசாயதே இல்லையாடா. ஏன்டா நான் ஒரு நல்ல விஷயம் பண்ண போயிட்டு எனக்கு எத்தனை பேர்லாம் கழிஞ்சு ஊற்றிருப்பீங்க. நான் எத்தனையோ மேக்கோவர்ஸ்லாம் நான் போட்டு வீடியோஸ்லாம் பண்ணுவேன். ஜோக்கராக கூட நான் வந்து பேசி ஒரு லைவ் போயிருக்கேன். அம்மா திங்க எத்தனை பேர் கிளம்பு வந்தீங்களாடா அந்த மேக்கப்பை போட்டேன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் இன்னும் இருக்குடா, நான் போர் அடித்தா பார்ப்பேன். எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த ஊத்தையா.
சாரா அப்புறம் என்ன இப்போ நானும் இப்போ கிரிஞ்சி தலைமை இது சரி பண்ணேன்னு சொன்னால் நான் எனக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களாடா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு புரியல. அதாவது இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அ ஹெல்தி ஸ்பேஸ். அதாவது மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு தான் இந்த இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் இன்டர்நெட் இருக்குது. ஓகேயா? ஆனால் இப்போ இந்த மாதிரி டாக்ஸிக்கான கொஞ்சம் விஷயங்கள் நடக்கக்குள்ள எனக்கே இப்போ இந்த ஆன்லைன் போகிறது வெறுத்து போயிட்டுருக்கு. ஏன்னா போயாச்சுன்னு சொன்னாவே இந்த மாதிரி மூஞ்சிகளை தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்னும் தான் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுது, இன்னும் தான் இந்த என்ன சொல்கிறது, இன்னும் இரிட்டேட் ஆகுது. ஸோ இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை ஒன்று இருக்குது, அதை வந்து காப்பாற்றிங்க. ஓகேயா? ஆல்சோ இன்டர்நெட் இஸ் healthy space and I can't let that be taken away by goons like these fools. ஸோ இந்த ஒரு மெசேஜை சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். Till then, signing off from the Winky Guy. Love you, number baby.